செய்தி நூல்களின்படி உயிர்த்த ஆண்டவரை முதலிலே பார்த்தது மகதலா மரியா. அந்த புனித மகதலா மரியா உயிர்த்த இயேசு சந்திப்பை தான் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். 7 பேய்கள் நீக்கப்பட்ட மகதலா மரியா. தீயோனின் ஆதிக்கத்தினால் உடல் சோர்ந்து வருந்திய நிலையிலே இயேசுவால் விடுவிக்கப்பட்டவர். அதுதான் இவருக்கு இயேசுவின் மீது ஆழமான அன்பை தந்தது. மற்ற திருத்தூதர்களுடன் சீடர்களோடும் இவரும் இருந்திருக்கிறார் இயேசுவினுடைய பொது பணி வாழ்விலே. இயேசுவினுடைய இறப்பு இவருக்கும் அதிர்ச்சியை தந்தாலும் அந்த உயிர்ப்பு மகிழ்ச்சியை தந்து உயிர்ப்புக்கு சாட்சியாக மாறக்கூடிய பெண் சீடராகிறார். கடவுள் மீதுள்ள அன்பு பேரன்பாக மாறி இயேசுவை ஆராதிக்கவும் அவருக்காக வாழவும் இவர் வாழ்விலே கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கவும் இவருக்கு பேருதவியாக இருந்திருக்கிறது. நமக்கு கடவுள் மீது உள்ள அன்பும் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதனால், இந்த உலக வாழ்வை கொடையாக பெற்றுக்கொள்வதனால் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த உலகிலே வாழ்கிற வரை அந்த அன்பு வளர்ந்து முடிவில்லா வாழ்விலே ஒரு முழுமை பெற வேண்டும். உயிர்த்த ஆண்டவருடைய வழிநடத்துதலும் அருளும் அதற்கு உதவி செய்யும் என்று நம்புவோம், பயணிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.